சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணதாசனுக்கு போட்டியாக சினிமாவில் கவிஞராக வந்திருந்தாலும் வாலிக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்து வந்த நிலையில் வாலி எழுதிய ஒரு பாடல் அபத்தமாக இருப்பதாக கண்ணதாசன் சொல்ல அதற்கு வாலி கொடுத்த விளக்கத்தை கேட்டு கண்ணதாசனே வாயடைத்து போயுள்ளார். தமிழ் சினிமாவில் நடிப்பை பொறுத்தவரை சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அஜித், விஜய் என்ற இரு துருவங்களின் பெயர்கள் நிலைத்து நிற்கிறது. அதேபோல் பாடலாசிரியர்களை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் கண்ணதாசன், வாலி என்ற இரு பெயர்களை வரலாறு கூறுகிறது. இவர்கள் இருவரும் ஏறத்தாழ சமகாலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி படங்களில் இருந்து பாடல்களை எழுதத் தொடங்கினர். கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் கவிஞராக அறிமுகமானவர்தான் வாலி. ஒரு கட்டத்தில் இருவரும் ஒரே காலத்தில் தமிழ் சினிமா உலகில் பயணித்திருந்தாலும் இவர்கள் இருவருக்கும் இடையே பொறாமை இல்லாமல் நல்ல புரிதலும் நட்பும் இருந்தது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை கூறலாம். முக்கியமாக வாலி எழுதிய ஒரு பாடலை கேட்டு வியந்த கண்ணதாசன், நான் இறந்தால் நீதான் இரங்கல்பா பாட வேண்டும் என்று அன்புடன் கட்டளையிட்டுள்ளார். அதன்படி கண்ணதாசன் இறந்த 3வது நாள் வாலி அவருக்காக ஒரு இரங்கல் கவிதையை வாசித்துள்ளார். இப்படி இவர்களுக்கு இடையே பல சம்பவங்கள் இருந்தாலும் வாலி எழுதிய ஒரு பாடலை அபத்தம் என்று கண்ணதாசன் கூறியுள்ளார். 1963ஆம் ஆண்டு வெளியான எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார். எம்எஸ்வி ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த இந்த படத்திற்கு வாலி பாடல்கள் எழுதியிருந்தார். இதில் ஒரு கனவு டூயட் பாடலாக அவன் ஒரு நிலவோ என்ற ஒரு பாடலை வாலி எழுதியுள்ளார். இந்த பாடல் பதிவாகி இருந்தாலும் சில சிக்கல்கள் காரணமாக படமாக்கப்படவில்லை. இந்த பாடலுக்கு பதிலாக வாலி எழுதிய பாடல்தான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற பாடல் உருவானது. இதனிடையே நிலவை பெண் என்று சொல்வார்கள், ஆனால் அவன் ஒரு நிலவோ என்று வாலி அபத்தமாக பாடல் எழுதியிருக்கிறார் என்று கண்ணதாசன் எம்எஸ்வியிடம் கேட்க எம்எஸ்வி வாலியிடம் இது குறித்து கேட்டுள்ளார். இதை கேட்ட வாலி அவருக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று கூறியுள்ளார். அடுத்த ஒரு சில நாட்களில் ஸ்ரீதர் அலுவலகத்தில் கண்ணதாசன், வாலி சந்தித்துள்ளனர். அப்போது வாலி, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் கோவிலில் நவகிரகங்களை போய் பாருங்கள், அதில் சந்திரன் இருப்பது தெரியும். அதையும் விட்டால் அள்ளிரவில்தான் மலரும். குறிப்பாக அது சந்திரனை பார்த்துதான் மலரும். அள்ளிப்பெண், சந்திரன் ஆண். ஒரு ஆணை பார்த்து பெண் மலர்கிறாள். ஆனால் சந்திரன் ஆண்தான் என்று கண்ணதாசனிடம் வாலி சொல்ல கண்ணதாசன் வியப்பில் ஆழ்ந்துள்ளார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.